இந்த வீடியோவில் ஒரு 2 பிரிண்டர் எப்சானோட 2 கலர் பிரிண்டர் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதை பார்க்கணும்னா நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி, அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, சென்னை, திருவள்ளூர், இல்லை தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். 9585006736. ஸோ காஞ்சிபுரத்தில் சேம் டே டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் 1 டே டெலிவரி. இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பிரிண்டர் எல்லாமே டெலிவரி ஆகிடும். எந்த பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி, எப்சான், ஹெச்பி, கெனான், பிரதர், இப்படி எந்த பிராண்ட் பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 பிரிண்டருமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு டெலிவரி. அதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த 3250 பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி அவர் நார்மல் பிரிண்டர் வச்சுருந்தார், லேசரில் வச்சுருந்தார். அவர் கலரு பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக கம்பல்சரி தேவைப்படுதுன்றதுனால அவருக்கு 3250வும், இன்னொருத்தரும் பார்த்திங்கன்னா ஹோம் யூசேஜ் தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹோம் யூசேஜுக்காக கொடுத்தது தான் 4260. அவருக்குமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசிக் பிரிண்டர், ஓகேங்களா, பேசிக் இந்த இங்கு ஜெட்டு அது வாங்கி இதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிண்டருக்கு வந்திருந்தார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த 2 பிரிண்டருமே நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் முதல்ல பிரிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பிரிண்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கலர் பிரிண்டர் தான் தேவைப்படுது, ஓகேங்களா. கலர் தான் உங்களுக்கு, கலர் வந்து கம்பல்சரி தேவைப்படுது. உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 10க்கு மேலே, ஓகேங்களா, 10க்கு மேலே போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் பெஸ்ட்டு பிரிண்டராக வரும். இந்த 2000 3000, ஏன்னா ஒரு கஸ்டமர் அந்த 4260 பிரிண்டருக்கு பாருங்க, அது வந்து அவர் ஆல்ரெடி இந்த ஹெச்பியில் இங்கு ஜெட்டு பிரிண்டர் வாங்கி அது வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு இதுக்கு வந்தவர் தான் அவர். அது என்னென்னா தெரியாமல் அதை வாங்கிடுறாங்க. 2000 இருக்கேன், 3000 இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதே 2000 3000 சொல்ல, பிரிண்டரே அவ்வளோதான், இதுக்கு செலவும் இவ்வளோ பண்ண வேண்டியது வருதே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இல்லை கொஞ்ச நாள் கழித்து அது ஒர்க் ஆகாமல் போய்டும், சரியாக ப்ராப்பராக நல்லா ப்ராப்ளம், அடிக்கடி எதனா ப்ராப்ளம் வந்துடும். அந்தமாரிலாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க இது வேஸ்ட்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இங்கு ஜெட்டு மாடலே தொடரதில்லை. ஏன் இங்கு ஜெட்டு மாடல் தொடரதில்லைன்னா இந்த ஒரு மெயின் காரணம் தான். அதோடய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகனே சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் இதுலேயும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு இதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே இல்லை அப்படிலாம் இல்லை. பட்டு இது பேப்பர் நம்ம எவ்வளோ பிரிண்ட் அவுட் எடுக்குமோ அதுக்கான இது ஒர்த்துன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா வெளியில் போய் எடுக்கிறதுக்கும் நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிறதுக்கும் ஒன்று வந்து நம்மளுக்கு ட்ராவல் அமௌண்ட்டும் மிச்சமாகும். இன்னொன்று வந்து பிரிண்ட் அவுட் செலவு. கடையில் போய் ஒரு 5 ரூபா 10 ரூபா குத்தி எடுக்கிறோன்னா நம்மளே எடுக்க சொல்ல ஒரு 1 ரூபா 2 ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் சிம்பிளாக நம்மளுக்கு நம்மளே எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு மிச்சமும் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படிலாம் போக சொல்ல நீங்கள் இந்தமாரி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே தான் பிரிண்டர் போகணும். அதுதான் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இந்த 2000 2000 3000 பிரிண்டர் தொடாதீங்க. இந்தமாரி பிரிண்டர் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா ஆன்லைன்லேயே ஆகட்டும் இல்லை ஆஃப்லைன்லேயே ஆகட்டும் 2000 3000 இருக்கே, எதுக்கு நம்ம 10,000 பிரிண்டர் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் இதுக்கு போய் பாருங்கள், இது வந்து அந்தளவுக்கு லைஃப் வரும். அதையும் இதையும் உங்களால் கம்பேரே பண்ண முடியாது. அந்த பிரிண்டர் வந்து இந்த பிரிண்டர் கிட்ட கூட வராது, அந்தளவுக்கு இதோட யூசேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 3250 பற்றி டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். அது 4260 பார்த்துருவோம். இந்த 2 பிரிண்டருமே ஒய்ஃபை பிரிண்டருங்க. உங்களால் மொபைல் மூலிமாவும் பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்க முடியும். இந்த 2 பிரிண்டர் எது வாங்கினாலும் சரி. ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே ஒரு கலர் பிரிண்டர் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் L3250 எப்சானோட L3250 போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பி உங்களால் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்க முடியும், ஸ்கேனிங்கும் எடுத்துக்க முடியும், ஜெராக்ஸும் எடுத்துக்க முடியும். கலர் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம் 3250. இது இல்லாமல் ஒய்ஃபையும் இருக்குது. ஒய்ஃபை இருக்கிறதுனால உங்கள் மொபைல் மூலிமாவே டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ட சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அப்படின்றது கிடையாது. இந்த 2 பிரிண்டர்லையுமே சரி, நீங்கள் சிஸ்டமே வச்சுருக்க தேவையில்ல, லேப்டாப் டெஸ்க்டாப் எதுவுமே தேவையில்ல, உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும். அந்த மொபைல் மூலிமாவே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஜெராக்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக பிரிண்டர்லேயே எடுத்துருவீங்க. நீங்கள் திடீர்னு ஒரு பிரிண்ட் எடுக்கணும், என்கிட்ட லேப்டாப் இல்லை, டெஸ்க்டாப் இல்லை, என்னால் பிரிண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக உங்களால் மொபைல் மூலிமாவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இப்போ 4260 பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4260ன்றது உங்களுக்கு டிஸ்பிளேயோடு வரும், ஓகேங்களா. 3250க்கும் 4260க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதில் வந்து டிஸ்பிளே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் டூப்ளெக்ஸ், அதில் டபுள் சைடு பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். 3250ல் உங்களால் டபுள் சைடு பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. மற்றபடி உங்களுக்கு பேஜஸ் ஆகட்டும் இதுலேயும் சேம்
4500 பேஜஸ் தான் வரும். பிளாக் இங்கை பொறுத்த வரைக்கும் 4500, கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7500, அதுவும் அதே தான். இதில் கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா 30,000 பேஜஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்ட்டி இல்லை, 30,000 பேஜஸ். சேம் டிக்டோ தான் ரெண்டுமே வரும். மேஜர் டிஃப்ரென்சஸ்ன்னு ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே கிடையாது. 3250 டிஸ்பிளே கிடையாது. 4260 உங்களுக்கு டிஸ்பிளே வரும். இதில் வந்து உங்களுக்கு டூப்ளெக்ஸ் ஆப்ஷன் கிடையாது. 3250 சிங்கிள் சைடு தான் உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும், டபுள் சைடு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. இதில் 4260 உங்களால் டபுள் சைடு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இது வந்து 4260ன்றதுனா கொஞ்சம் ஓல்டேஜாக இருக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கட்டாயம் எனக்கு டிஸ்பிளே தேவை அப்படின்றவங்களுக்கும் சரி, அப்புறம் நான் டபுள் சைடு தான் பிரிண்ட் அவுட் அதிகமாக எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, இந்த 4260ன்றது வேறு லெவல் பிரிண்டராகவே இருக்கும். ஸோ காஸ்ட்டு எனக்கு கம்மியாகவே போகணும், கம்மியாலேயே பாருங்கள், ரொம்ப அதிகமாகலாம் தேவை அப்படின்றவங்க 3250 போடுங்க. இல்லை எனக்கு காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு டபுள் சைடு பிரிண்ட் அவுட்டு தான் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்றவங்க 4260 போயிடுங்க. இதை தவிர்த்தும் எதனா டவுட்ஸ் இருக்குது, இந்த 2 பிரிண்டரில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும், பிரிண்டர் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல் இன் ஒன் பிரிண்டர்னால உங்களுக்கு பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி உங்களால் எடுத்துக்க முடியும். காப்பீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பீஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே டைமில் 99 காப்பீஸ், ஒரு 100 பேஜஸை வந்து உங்களால் ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியும். ஒரு 100 காப்பி கொடுக்குறீங்க, ஒரு சிங்கிள் ஷீட்டு ஒரு 100 காப்பி வேணும் அப்படின்னா தாராளமாக அட் அ டைமில் உங்களால், அதான் 100 காப்பினா 99 காப்பீஸ் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸ்கேனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலர் ஸ்கேனிங் வந்து உங்களால் இதில் எடுத்துக்க முடியும். இதோட இன்புட் ட்ரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 100 ஷீட்டு வரைக்கும் உங்களால் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கலாமும் ஒரு சிலர் கேட்பாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ பிரிண்டர் கிடையாது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ பிரிண்டர் இதில் வந்து ஃபோட்டோவே உங்களால் எடுக்கவே முடியாது, ஃபோட்டோ வரவே வராது அப்படிலாம் இல்லை, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் கம்பெனி சைடில் இது வந்து ஃபோட்டோ பிரிண்டராக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் என்னென்னா, நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்ல இதை ஃபோட்டோ பிரிண்டராகவே யூஸ் பண்ணுறீங்க, எந்த நேரமும் இதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பம்பிங் யூனிட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராப்ளம் வரும். ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்னே சொல்லலாம். ஏன்னா எப்சான்லேயே ஃபோட்டோ பிரிண்டர்னே தனியாக இருக்குது, வெறும் அதில் ஃபோட்டோ மட்டுமே நீங்கள் அடின்னு அடிக்கலாம், அந்தமாதிரி பிரிண்டர்ஸும் இருக்குது. இது வந்து ஒரு A4 பிரிண்டர், நீங்கள் A4 ஷீட்டு வச்சு எத்தனை வேணாலும் அடின்னு அடிக்கலாம், எவ்வளோ பிரிண்ட் வேணாலும் எடுக்கலாம். ஃபோட்டோ பிரிண்ட்டும் எடுக்கலாம். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக எடுக்கிறீங்க, ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை 2 மந்த் ஒன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை 6 மந்த் ஒன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ரெகுலராக எடுக்கிறீங்க, டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஃபோட்டோ பிரிண்டர் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் கம்பெனி சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் USB ஆப்ஷனும் இருக்குது, ஒய்ஃபை ஆப்ஷனும் இருக்குது, ஒய்ஃபை டைரக்ட் ஆப்ஷனும் இருக்குது. இதில் உங்களுக்கு 4260 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல், LCD கலர் ஸ்க்ரீன் பேனலே உங்களுக்கு வந்துடும். பேஜஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ரெண்டுமே சின்ன பிரிண்டராக தான் இருக்கும், வெயிட் வைஸாகவும் சரி, இல்லை சைஸ். இந்த 2 மாடல் பிரிண்டருமே நம்மக்கிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க. 3250 எந்த நேரமும் ஸ்டாக் வச்சுட்டே இருப்போம். ஏன்னா லோ காஸ்ட்டில் ஒரு பெஸ்ட்டு பிராண்டுக்கிட்ட இருந்து பெஸ்ட்டு பிரிண்டர்னே சொல்லலாம். 3250 ஆகட்டும், 3210 ஆகட்டும், மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ஒய்ஃபை ரிலேட்டடாக தான் பார்க்குறாங்க. எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்கிறதுனால ஒய்ஃபை பிரிண்டராக தான் கேட்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.